ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம். இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு ப்ரொசீஜர் தொடங்கி வரிசையாக பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? எளிதாக வெற்றி பெறும், நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெறும் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுல உண்டான வேறு ஏதேனும் சிக்கல்கள்? இல்ல, ஒரு சிக்கல் இருக்காது. ஏன்னா எந்த அரசியல் கட்சிக்குமே உடனடியாக தேர்தல் வருவதில் விருப்பம் இல்லை. திமுக, தாவேக, இவங்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இவங்க யாருக்குமே பிரசிடென்ட்ஸ் ரோல் வர்றதுல விருப்பம் இல்லை. இன்னைக்கு ஒரு வாக்கெடுப்புல ஜெயிக்கலன்னா இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். அதனால வாக்கெடுப்பு நிச்சயமா ஜெயிப்பார். வாக்கெடுப்பில் நிச்சயமா ஜெயிப்பார். ஆனா வாக்கெடுப்புல அவர் நிச்சயமாக ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்ச உடனேயே அரசியல் ரீதியாக வாக்களிக்க வேண்டியவர்கள் எதிர்த்து வாக்களிப்பாங்களா? இல்ல. இப்போதான் நீங்க திமுகவை கேட்கலாம். அவங்க நிலைமையை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இவருக்கு எதிராக வாக்குகள் அதிகமாக வந்ததுன்னா அவங்க அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க. மற்றபடி அவருக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. அல்லது இந்த ஸ்டாலின் அவர்களுடைய கண்ணியத்தை பார்க்கும் பொழுது அவர் இந்த ஸ்டாண்டு எடுக்கலாம். நாங்கள் இன்னும் 6 மாத காலம் இவருக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். எனவே இன்று நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள போவதில்லை முடிவெடுக்கலாம். அப்படியே எடுக்கலாம். அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகின்ற தாவேக எதிர்த்து வாக்களிப்போம்னு உறுதியாக சொல்கின்ற அதிமுக, இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாருமே ஆதரவாகத்தான் இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆமா, அதிமுகவின் ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி 2 பகுதிங்கிற பிரச்சனையில இன்னைக்கு அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதாக தெரியுது. ஒரு சிக்கலும் கிடையாது சார். சிக்கல் இருக்க மாதிரி பேசுறாங்க. சிக்கல் என்னன்னா, ஒரு கட்சி அமைப்புங்கிறது லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி கிடையாது. சட்டமன்ற கட்சி கட்சி கிடையாது. கட்சியில் இருந்துதான் சட்டமன்ற கட்சி வருகின்றது. அதனால இந்த சட்டமன்றத்துல தன் கட்சியின் சார்பாக யாரு சட்டமன்ற அதிமுக வச்சுக்கோங்க, அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக இருப்பார், யார் துணைத் தலைவராக இருப்பார், யார் கொறடாவாக இருப்பார், இதை அத்தனையும் சொல்வதற்கு முழு அதிகாரம் படைத்தது அதிமுகவின் கட்சி தலைமை. அந்த அதிகாரம் ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் என்ற முறையில் இபிஎஸ்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இபிஎஸ் வச்சதுதான் வரிசை. அவர் யாரை சொல்றாரோ அவங்களைத்தான் சபாநாயகர் அங்கீகரிக்கணும். இதுதான் சட்டம். நீங்க இன்னொன்னு கேட்கலாம், சபாநாயகர் என்ன செய்வார்னு. அதை என்கிட்ட கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. அது ஜோசியர் சொல்ற மாதிரியா? அதுக்கு யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு அரசியல் இது அரசு பதவி கூட வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட வேணா கேட்டுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இதுல அப்படி எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய ஆபீஸ் பேரர்ஸ்ன்னு அவர் சொல்லக்கூடிய சட்டப்பேரவை தலைவர், கொறடா, அவங்களுடைய ஆணைப்படி வாக்களிக்கவில்லை என்றால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்பயே அந்த நடவடிக்கை எடுக்கணும். என்னைக்கு அந்த 47ல 24 அவர் பக்கம் இருக்காருன்னா 21 பேர் எதிர்த்து இருக்காங்க இல்லையா? அந்த 21 பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கட்சி தலைமையின் முடிவுக்கு எதிராக நாங்க விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட். இவங்க கட்சி தலைமைக்கு விரோதமா போயிட்டாங்கிறதுனால பதவி நீக்கம் செய்யறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னே போதுமானது. இவங்க அதே மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ள உட்காந்து ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பொசிஷன் இன்னும் உறுதிப்படுது, அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். சட்டம் அவ்வளவுதான். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் 2/3 இந்த ஏஐபில பண்ணாங்கல்ல, 2/3 எம்பி வெளியில வந்துட்டோம், அதனால சரிதானு சொல்லி. அவங்க 2/3 எம்பி வெளியில வந்தாலுமே அவங்க ஒரு இன்னொரு குழுவாகத்தான் கருதப்படுவார்களே ஒழிய ஏஏபியா கருதப்பட மாட்டாங்க. அதனால இங்க 47ல 32 பேர் இங்க வந்தாலுமே இந்த 32 பேர் சேர்ந்து நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்ல முடியாது. உண்மையான அதிமுகவா இல்லையா என்பது கட்சியின் பொதுக்குழு, செயற்குழு தான் தீர்மானிக்க முடியும். சட்டமன்ற குழு தீர்மானிக்க முடியாது. இதுதான் சட்டம். அதனால அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப உடனடியாக த்ரெட் இல்லை. பட் இந்த மாதிரி அவங்க வாக்களித்தார்கள் என்றால், அல்லது வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இப்போ ஸ்பீக்கர்கிட்ட போகணும். எப்படி கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்ததுக்கு 17 பேர் எந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அதற்கு எதிரான ஒரு செயலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி தினகரனுக்கு ஆதரவாக இருந்த ஒரு 17 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார்களோ,
அதே மாதிரி இப்பவே கொடுத்து ஸ்பீக்கர்ட்ட இவங்க கொடுக்கலாம். ஆனா இப்பவே உடனே அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியலையே. தெரியாது. அது மட்டும் இல்ல, அமமுகல இருந்து ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவரை பார்ட்டியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆமா, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். ஆனா அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதிட்டாங்களா அது எனக்கு தெரியாது. தெரியாது சார். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆமா. அதாவது பப்ளிக் கன்சம்ஷனுக்கு ஒரு ஆக்ட், உண்மையிலேயே அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள ஒரு ஆக்ட் அப்படின்னு இருக்க முடியும் போல தெரியுது. ஆமா. அப்பதான் நமக்கு வந்து மலைக்கல்ல நினைவுக்கு வரணும், எத்தனை காலம்தான். அதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகள் அப்படின்னா எனக்கு உடனடியாக நினைவுக்கு வர்றது 96ல வாஜ்பாய் வந்து பெரும்பான்மை இல்லாம இதே மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து மக்களவையை சந்திச்சது நினைவுக்கு வருது. அவர் எல்லாம் பேசிட்டு இதே மாதிரி எல்லாரும் பேசிட்டு கடைசியாக அவர் பேசும்போது ஃபுல்லா என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எனக்கு பெரும்பான்மை இல்லை, நான் கேட்டதுக்கு யாரும் வாக்கு கொடுக்கல, அதனால நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிச்சு வச்சாரு. அதே வாஜ்பாய் அதுக்கப்புறம் 97 மார்ச்ல அதுவும் திக்கு நிமிடங்களாக ஒரு ஓட்டுல கடைசியில தோத்து போன நம்பிக்கை வாக்கெடுப்பு நினைவுக்கு வருது. நீங்க அதெல்லாம் எப்படி சார் நினைவுல வச்சிருக்கீங்க? நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு நான் நினைவுல வச்சிருக்கேன். ஆனா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை எந்த அளவுக்கு நினைவுல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் ஆதரவு வாங்கினது வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தேவகவுடா நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒண்ணு நடத்தினாரு. அதுலயும் எல்லாரும் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தேவகவுடா எனக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாரு. இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்ததுல நினைவுக்கு வருது. இங்க ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு தேவையானது இருக்கு. 120 பேரோட லெட்டரோட தான் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் வந்து பதவியே ஏற்றார். அதனால அந்த 120 இப்போ அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்பலாம் தானே? நம்பலாம். ஏன்னா அந்த 120ல திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொன்ன ஒரு சில பேர் பேச்சுக்கள் வந்து அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா, விஜயுடைய கூட்டணிக்கே வந்துட்டாங்களாங்கிற சந்தேகத்தை கிளப்புது. அந்த அளவுக்கு ஒரு உற்சாக மனநிலையோட விஜயோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அத திருமாவளவனுக்கு உள்ள ஆதங்கங்கள், திமுகவுக்கு எதிரான ஆதங்கங்கள் வந்து எனக்கு புரியும், நல்லா புரியும். ஆனா அதுக்கு திமுகவை குறை சொல்ல முடியாது அப்படின்னும் அவர் ரொம்ப சரியா சோசியலாஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இன்று உள்ள சமுதாய அமைப்பில் எங்களை கூட்டணியில் சேர்த்திருக்கும் கட்சிகள், பெரிய கட்சிகளில் கூட அத்தகைய சமுதாய அமைப்புகளின் பலம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜயுடைய கட்சியில அப்படிப்பட்ட சமுதாய அமைப்பு இல்லாம போயிருச்சா? இவருக்கு வந்து வீட்டுக்கு வந்து விஜய் வந்தாரு, நெகிழ்ச்சியான தருணம், வரவேற்க தகுந்த தருணம், அது போல எல்லாமே சரியா போயிருச்சா? இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, அந்த கட்சியில வந்து சிந்தனை செல்வனோ வன்னியரசுமோ அல்லது சிந்தனை செல்வன் ரவிக்குமாருமோ இந்த ஜோசியத்தை தொழிலாக கொண்ட தாவேகா உறுப்பினர் ஒருத்தரை இது வந்து அரசு பதவி கொடுத்ததை கடுமையா எதிர்த்திருக்காங்க. சிபிஎம்மும் எதிர்த்திருக்காங்க. சிபிஎம் விடுங்க, இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள வருவோம். இவங்க 2 பேரும் கடுமையாக எதிர்த்தாச்சு, பத்திரிகையில் அறிக்கையும் வந்தாச்சு. அப்புறம் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இல்ல அவர் வந்து ஜோசியருங்கிறதுக்காக கொடுத்துல, தாவேகாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜோசியம்ங்கிறது அவருக்கு வந்து ஒரு தொழில், மற்றது மாதிரி. அதுல வந்து வர்ணாசிரமம்லாம் கிடையாது. இப்போ வர்ணாசிரமத்தை இதில் எதுக்கு எடுக்கணும், அதை எதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்? ஜோசியம் வந்து இட் ஹஸ் நாட் பீன் ப்ரூவ்டு டு பி ரேஷனல், வெரி சிம்பிள். இட் ஹஸ் நாட் பீன் ப்ரூவ்டு டு பி ரேஷனல். அப்போ அதுல வேலை பார்த்த ஒருத்தர், அதை தொழிலாக கொண்டு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்காரங்களே நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து ரேஷனாலிட்டி பத்தி பேசுது, அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்கூடாதுலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருமாவளவன் வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னா, அப்ப திருமாவளவனுடைய நிலைப்பாட்டில் மாறுதல்கள் காண துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அப்படிலாம் முடிவுக்கு வந்துட முடியுமா? அதாவது இன்றைய அரசியல் சூழல்ல சேதம் இல்லாமல் போகணும்னா கட்சியிலேயே 2 நிலைப்பாட்டை சொல்லிடுறது. ஜெனரல் செக்ரட்டரிஸ் ஒரு லைன் சொல்றாங்கன்னா வேறு சிலர் வந்து இன்னொரு லைன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான லைன் வந்து மெட்டீரியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு
ஒரு சேஃபான பாதைக்குள்ள போயிட முடியும் தானே ஒரு கட்சி? போயிட முடியும். ஆனா அப்படி போகும் பொழுது அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்ததுன்னு நான்லாம் ரொம்ப மகிழ்வா இருந்தேன் திருமாவளவன் பற்றி. அந்த மகிழ்ச்சி இருக்காது. அது அவரு அந்த மகிழ்ச்சி அவர் கூட்டவும் இல்லை, அந்த மகிழ்ச்சி அவர் குறைக்கவும் இல்லை. அது நம்முடைய தனிப்பட்ட இது. ஒரு மரியாதை இருந்தது. அந்த மரியாதை குறைகிறது அப்படிங்கிறதான் உண்மை. அது இந்த ஜோதிட பிரச்சனைக்கு அதனாலதானா, இல்ல அதுக்கு முன்னால கூட்டணியிலிருந்து ஆளுநர் ஆட்சி கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி கூடாதுன்னு தவிர்க்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு போகும்போதே அது குறைஞ்சிருச்சா? இல்ல சார், அது திமுகவே இந்த ஆட்சி கவிழ்றது விரும்ப மாட்டாங்க. ஆனா திமுக ஓப்பனா வந்து டிவிகேயை சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க போறோம்னு சொல்றதை திமுக அப்ஜெக்ட் பண்ணல அந்த நேரத்தில். அட்லீஸ்ட் நாட் இன் த பப்ளிக். பொதுவெளியில் எந்த விதமான அப்ஜெக்ஷன் அவங்க பண்ணல. அதனால அந்த நேரத்தை பத்தி நான் சொல்லலை. ஆனா அதுக்கு அடுத்து அவர் வந்து விரைந்து ஆதரவு நடவடிக்கைகள், ஜோசியரையெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஆதரவு நடவடிக்கைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து அது சிந்து பைரவின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. ஒரு மிகப்பெரிய பாடகர் சிவகுமார் அந்த வேஷத்தில் நடிப்பாரு. இடையில கொஞ்சம் தடுமாறிடுவாரு. தடுமாறிட்டு மறுபடியும் பாட வருவாரு. எல்லாரும் அந்த இடையில ஏற்பட்ட சிறிய தடுமாற்றத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரும் பாடகர் தன்னிலைக்கு வந்து விட்டான்னு மகிழ்வாங்க. திரும்பவும் அது மாதிரி தன்னிலைக்கு வருவாருங்கிற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன். சரி சார், நான் உங்க வீட்டுல இருக்கிறேன் ரொம்ப காலமா. உங்க வீட்டுல இருந்து நான் வீட்டை விட்டு வெளியில வந்து நடு தெருவுக்கு வந்துட்டேன். நடு தெருவுல வந்து நிக்கிறேன். எதிர் வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க வீட்டையும் பாத்துக்கிறேன், எதிர் வீட்டையும் பாக்குறேன். கடைசியில அதுக்கு என்ன பொருள்? எதிர் வீட்டை நோக்கி போகிறேன், எதிர் வீட்டுல போய் சேர்ந்துருவேன் ஒரு காலத்துல, அப்படிங்கிறது தானே பொருள். உங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்தே அதுதானே வரும். ஆமா, இப்ப திரும்ப கட்சியில பல பேர் வந்து இளைஞர்கள் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு செய்தி வருது. டிவிகேக்கு வந்து இல்லைன்னா இவ்வளவு பெரிய அபரிதமான மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு செய்தி வருது. அப்படிங்கும்போது கட்சி புயல் சேர்ந்து செல்கின்றாரா தெரியல நமக்கு. ஏத்த வீடு பார்க்கறதுக்கு பெயிண்டிங், புது பெயிண்டிங் நல்லா இருக்கும். பழைய வீடு வந்து பெயிண்டிங் நல்லா இருக்காது. எத்தனையோ இருக்கு சார், விடுங்க சார். அதுக்கப்புறம் கட்சி அலுவலகத்துக்கு விஜய் வந்த உடனே அங்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை எல்லாரும் காட்டுறாங்க எல்லாரும். ஆமா ஆமா, அதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நீங்க விரும்பிய நேரம் எல்லாம் வாங்க அப்படின்னு உங்ககிட்ட பேசிய நபர் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையை விட ரேரா உங்களை பார்க்க வர்ற ஒரு முகத்தின் மீதுதான் உங்களுக்கு பயங்கர ஈர்ப்பு இருக்குமா? அது சாதாரணமான மக்களுக்கு அப்படி இருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. பெரிய பெரிய கோட்பாடுகளை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன், வெளியில பேசியிருக்கிறேன். ஈவன் திரு உதயநிதி அவர்களுடைய கூட்டத்துல கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு காலத்திலயும் இந்த கோட்பாட்டை, இந்த மேற்கோளை நம்பிராதீங்க அப்படின்னு. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படிங்கிறத நம்பிராதீங்க, நீங்க எல்லாரோடையும் கலந்து பழகுங்கன்னு நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன், நம்மளும் பேசியிருக்கோம் இங்க. ஆனா ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு நினைச்சு அப்படி லைட்டை போட்டு முகத்தை காட்டி ஆஃப் பண்ணி அப்படின்னு எப்பவாவது உங்களுக்கு முகம் காட்டுகின்ற நபர்கள் மேலதான் உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்குமா? அப்படித்தான் தெரியுது. இப்போதைக்கு அப்படித்தான் தெரியுது. நீங்க இதை சொல்றீங்களே, வைகோ வீட்டுக்கு போகும்போது வைகோ பணிப்பெண்களையோ அல்லது அங்க வீட்டுல இருந்த பெண்களையோ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி பாத்தீங்களா, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்களான்னு சொன்னாராமே. நிஜமாவா? என் ஃப்ரெண்டு தொலைக்காட்சி பார்க்கல, நானும் பார்க்கல. பட் எல்லா இடத்துலயும் அப்படித்தான் சொன்னாங்க. ஓவரால் சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது ஓவராலா என்ன ஃபீல் வருது? கொள்கை, கூட்டணி, பணம் அப்படின்னு 3 விஷயங்களை வச்சுக்கிட்டா இந்த எல்லாமே அடிப்படையில் அந்த கொள்கையை விட்டுட்டாலே வரிசையா அடுத்தது எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லா சீரழிவுகளுக்கான தொடக்கமும் அமைந்து விடுகிறது அப்படின்னு நினைக்கிறது சரியா தப்பா சார்? ஆமா, சரியா சொல்றது. அது மட்டும் இல்லைங்க, முதல்வற்றையே எனக்கு ஒரு டிஸ்டர்பிங் டெண்டன்சி என்னன்னா, இந்த 700க்கு மேல மதுக்கடையில் மூடினார், டாஸ்மாக் கடையில் மூடினார்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் 500 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க. 500 மீட்டர் 500 அடியோ. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நான் வந்து நிர்வாகத்தில் எடுத்திருக்கேன்ல, எதில் ஜாக்கிரதையா இருக்கணும்னா 510 அடியில் வந்துடக்கூடாது. 500 அடிக்கு மேல. நான் ஒன்று சொல்றேன், நான் கலெக்டரா இருக்கும் பொழுது
within a radius of one. லெட்டர்ல என்ன இருக்கோ அதானே சார், இல்லைங்க, ஸ்பிரிட் கிடையாது. ஆமா. அதாவது இவங்களுக்கு பட்டியலத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் விதின் ரேடியஸ் ஆஃப் 1.6 கிலோமீட்டராவது ஒரு நீர்நிலை இருக்கணும், வாட்டர் பம்ப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் போட்டாங்க. எங்க சித்தப்பா வந்து நமஸ்கரித்தான் பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்தார். அங்கே வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, பிற்பட்ட ஜாதி மக்களும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கிட்ட ரிலேஷன் சரி கிடையாது. எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இது இருந்தது, பம்ப் இருந்தது, ஒரு 10 அடிக்குள்ள. இவர் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். நான் உடனே கேட்டேன், என்ன கவர்மெண்ட்ல உங்களுக்கு போட்டாங்களான்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார், அது அந்த பட்டியலத்துக்குன்னு சொல்லி போட்டாங்க. அவங்க இடத்துல இருந்து இது 1.4 கிலோமீட்டர் தான் பாருங்க. அவங்க இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள கொடுத்தாச்சு. கொடுத்தது யாருக்கு கிடைச்சது? இவங்களுக்கு கிடைச்சது 100 அடிக்குள்ள உள்ளவங்களுக்கு கிடைச்சது. அது மாதிரி இது போயிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று அதில் எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் முதல்வர் சொன்னதை நிச்சயமா வரவேற்கிறார். இந்த டாஸ்மாக் எவ்வளவு குறையுதோ, அதனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு குறையுதோ, அதன் மேல உள்ள ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் எந்த அளவு குறையுதோ அந்த அளவு தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனா இவர் வந்து முதல் நாள் வந்து பதவியேற்றோன்னு சொன்னது, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னது, நான் நேர்மையான ஆட்சி நடத்துறதுக்கு வந்திருக்கேன், வந்தாச்சுல நம்ம ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறவங்களா இருந்தா இப்பயே போயிருங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னார். இப்போ அதிமுகவில் ஒரு குழுமம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த குழுமத்தில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரை பத்தி அறப்போர் இயக்கம்லாம் ரொம்ப பெருசா வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கோர்ட்ல வந்து கேட்குறாங்க, ஏன் டிஏவிசி வந்து இவர் கேஸ் எடுக்காம இருக்காங்கன்னு. திமுக அரசு மேலேயே எனக்குள்ள அதிருப்தி சொல்லியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரமாதமா பேசிட்டு இவங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன், அவங்க மேல் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கம்முன்னு இருந்தாங்க, ஒண்ணுமே செய்யறேன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இவர் வந்து நான் லஞ்சம்ங்கிற பேச்சையே நான் டாலரேட் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒருவர், அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஒருத்தர், அதாவது வெகுவாக பேசப்பட்ட, சாதாரணமா இல்ல, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமாக அப்படின்னு சொல்லி இவங்க அறப்போர் இயக்கம் வந்து கொடுத்த ஒரு அமைச்சரை இவர் வந்து சேர்த்துக்கிட்டாருன்னா தன்னுடைய சர்வைகளுக்காகன்னு வச்சுக்குவோம், கூட ஒரு 20 நமக்கு ஓட்டு போட்டால் நல்லதுதான் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்குவோம். அப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? லஞ்ச ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுப்பேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை என்னால் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இப்போ பார்ட்டி பீப்புள் வந்து இதுல போய் சர்பத்து ஓசையா குடிச்சு வந்துட்டான், சர்பத்து ஓனரை கடைக்காரர் அடிச்சாங்கிறதுலாம் ஒரு சின்ன அபரேஷன். அது ஒரு உற்சாகத்தில் செய்யறாங்க, அதை நம்ம தடுத்து நிப்பாட்டலாம். திமுக அந்த விஷயம் கரெக்டா இருந்தாங்க. ஒரு கடையில் போய் ஓசியா பிரியாணி சாப்பிட்டாரு, பிரியாணிக்கு காசு கேட்டவர் அடிச்சாருன்னு கேள்விப்பட்ட உடனேயே கட்சிக்கு பதவியிலிருந்து ஒருத்தரை நீக்கினாங்க. சின்ன விஷயத்துல. பெரிய விஷயம், இந்த இது நார்காட்டிக்ஸ் விஷயத்துல ஒருத்தர் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி தகவல் வந்த உடனே கேஸ் போட்ட உடனே அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அது ரொம்ப அட்மைரபிள் திங். அது மாதிரி பண்ணுது. ஆனா இவர் அது மாதிரி பண்ணலையே. ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட ஆட்களை ஊக்குவிக்கிறாருன்னா அப்ப எல்லாமே நாம்கா வாஸ்தாவா? சும்மா பேருக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளுக்கு ஆளுநருடைய அனுமதி வேணுமா சார்? அந்த மாதிரி ஒரு அதனாலதான் சில அந்த நீங்க சொல்ற அமைச்சர்கள் மேல ஆளுநர் அனுமதி இல்லாத ஒரு சூழல் அங்க தேங்கி நின்ன காரணத்தினாலதான் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் போக முடியல அப்படின்னு அமைச்சர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்ப சொன்னாங்க? திரும்ப திரும்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்ப ஆளுநருக்கு திரும்ப திரும்ப கடிதம் எழுதியிருக்கணும், நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கணும், இவர் வந்து பெர்மிஷன் கொடுக்க சொல்லுங்க வழக்கு போட்டிருக்கணும். அதெல்லாம் திமுக செய்யல. அது திமுக ஆளுநர் கையில பல விஷயங்கள் இருந்துச்சு சார். அதுல முன்னுரிமை இதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கு சண்டை போடுறதுல வந்துருச்சு. ஆனா இதுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க, கடிதம் எழுதியிருப்பாங்க, கோர்ட்ல கேஸாவது போட்டிருக்கணும். இந்த மாதிரி இந்த பெர்மிஷன் கொடுக்காத கேஸ் போட்டிருக்கணும். அது இன்னொரு லேயர் சார், இன்னொரு லேயர். அந்த லேயர்ல வந்து கோர்ட்லயே போய் சுப்ரீம் கோர்ட்ல சில வழக்குகளுக்கு இவர்கள் தடை வாங்கி வச்சிருந்தாங்க. ஆமா, அது அப்ப நம்ம தடை எது போட வேண்டியதாங்க, போடணும், கடைசி வரைக்கும் போராடணும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பிரையாரிட்டி ஐட்டமா பத்திரிகையில பேசப்படல. திமுக சைடுல இருந்து பேசி இருந்திருக்கணும், பொது வெளியில் பேசி இருந்திருக்கணும். நாங்க தொடர்ந்து நடவடிக்கை முயற்சி பண்றோம், எங்களுக்கு இந்த தடங்கல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அது சொல்லப்படவில்லைங்கிறது உண்மைதான். அது சொல்லப்படவில்லைங்கிறது உண்மைதான். நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு தடைகள் இருந்ததுங்கிறதும் உண்மைதான். ஆனா பொது கருத்து அவங்க நடவடிக்கை எடுக்கல, டீல் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பொது கருத்தாக. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் சார், அப்படி சந்தேகம் வரத்தான் செய்யும். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கருப்பு வேஷ்டி ஒண்ணு வாங்கி கொடுத்தேன்.
நான் காவி நிறத்துல சட்டைகள் வச்சிருக்கிறேன், சரி கருப்பு சிவப்பு வெள்ளை போட்ட சட்டைகள் வச்சிருக்கிறேன். சரி இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் கருப்பு சிவப்போட தான் என்ன வந்து சேர்க்கிறாங்க, ஏன் தெரியல. ஆமா போற போக்குல என்னையும் தான் சேர்த்தாங்க, நீங்க வேற ஏன் சேர்க்க, ஆமா. கவலைப்படுறீங்க? ஆமா. அது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு திமுகவோட ஈகோ சிஸ்டம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம், உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது சார், நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் மனநல மருத்துவத்துல மனநல சிகிச்சை தேவைன்னு வேற போட்டிருந்தாங்க. நான் பொன்ராஜிட்டு கேட்டேன், நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு கேட்டேன். நான் அவர் படம் இல்ல அதுல. அந்த இன்றைய அதிமுகவினுடைய பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த அந்த டோட்டலா இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திருமிகு லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுடைய நேரடி அரசியல் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க சார். அதானி அம்பானி போல பின்னால இருந்து வேலை செய்வதற்கு பதிலாக இவங்க களத்துக்கே வந்துட்டாங்க மார்டின் குடும்பம் அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுக்காக இங்க திராவிட இயக்கத்துல இருந்த நபர்கள் அல்லது கிட்டத்தட்ட சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதி போன்ற கொள்கைகளை கொண்டவர்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேரும் பணத்தால அடிச்சு வேலை செஞ்சிட முடியுமா? ஒரு லெவலுக்கு மேல முடியாது. அதாவது ஒண்ணு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், எடப்பாடி திமுக தலைமையில் இருக்கக்கூடாதுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். ஏன்? எடப்பாடி இவங்கள ஆல் இண்டியா லெவல்ல சிஏஏக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஃபார்மர்ஸ் லால சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா இங்க வந்து கவர்னர் கையெழுத்து போடலைன்னா கூட 7% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் எட்ஸெட்ரா ஆர்டர் போட்டுருவார். அதாவது தன்னுடைய சர்வைவல் அவருக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் இதை போட்டா நமக்கு சர்வைவல், நமக்கு பிரைட் சான்ஸ். அதுல பிஜேபி அவர் கண்டுக்க மாட்டார், என்இபியை எடுத்துக்க மாட்டாரு. அப்போ இவர் போனோம், ஏடிஎம்கே வீக்கன் ஆகணும்னா இவர் போறது ஒரு முக்கியமான விஷயம், அதுல முக்கிய தேவை. அதுல வந்து அந்த அஜெண்டா வந்து பிஜேபி பண்ணும்போது இவங்களுடைய பணபலம்லாம் ஒரு லெவலுக்கு மேல விளையாட முடியும். கடைசி அதிகாரம்ங்கிறது அரசு அதிகாரம் தாங்க, பணம் இல்லை. பணத்துக்கு அரசு அதிகாரம் பணியும் போதுதான் பணம் பிரபலமாகுது, பணம் பவர்ஃபுல் ஆகுது. ஆனா அந்த பணத்தை ஒடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அரசு அதிகாரம், அந்த பணம் வந்து அங்க வந்து பெருசா இருக்க முடியாது. ஓகே சார், நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னும் அதை தொடர்பாக பேசித்தான் இருக்கிறாங்க. அந்த நிலையிலேயே நம்ம உரையாடலை நிறைவு செய்வோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவேறிவிடும். 6 மாதத்திற்கு, முதல்ல ஒரு 6 மாதத்திற்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதற்குள்ள அவர் வந்து மெஜாரிட்டியை எப்படி சேர்க்கணுமோ, இன்னும் பெரிய அளவுல சேர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்குவாரு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நீங்க நிறைவாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லி நிறைவு செய்யலாம் சார். இல்லை, இன்னும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்குவார்னு நம்பலாம் விஜய்ன்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இன்னும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நாளை தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம்.